அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம் வாங்க. உம்ரா செஞ்சுட்டு வந்திருக்கிறதுனால என்ன ஃபஸ்ட்டாக என்னோடய ஃப்ரெண்டு தாங்க பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவும் 2 பேரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க டுடே. ஃப்ரெண்டுங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கொஞ்சம் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சாக்லேட்டும் இந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் நான் மக்கா மதினால. அங்கே மக்காவில் இந்த திங்ஸு வந்து அத்தரு, ஹேர் பின்னு, கையில் பிராஸ்லெட்டு மாதிரி போட்டுக்கிறதுக்கு இந்த பாசி, இந்த கண்மை சுருமாவில் தயார் பண்ணது. ரொம்ப கண்ணுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் எரியாமல். அதனால் என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து ஃப்ரெண்டுங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். எல்லோருக்கும் நிறைய செய்யணுன்னு தான் ஆசை. எல்லாம் பொருளாதாரம் ப்ராப்ளம் தான். இன்ஷா அல்லாஹ் பொருளாதாரம் வந்ததுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். ஃப்ரெண்டுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஜம்ஜம் தண்ணி பெருச்சம்பழம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு மாடியை போய் பார்க்கலான்னு வந்தோங்க. பார்த்தா அவ்வளோ மாங்காய், அங்கே எக்கச்சக்கமான மாங்காய் காய்ச்சிருந்துச்சு. இந்த வருஷம் சவுதியில் இருக்கும் போது மாங்காவே 2 மாதமாக தொடவே இல்லை. அங்கே வாங்க முடியல, அவ்வளோ ரேட்டாக இருந்துச்சு. நம்ம ஊரில் போய் சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன். அதே போல் நல்ல சீசனாக இருந்துச்சு. நம்ம மரத்தில் அவ்வளோ இருந்துச்சு. ஃப்ரெண்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் மாங்காய் பறிச்சுட்டு முருங்கைக்காயும் ஒரு 5-6 காய் இருந்துச்சு. அதையும் பறிச்சுக்கிட்டு கீழே வந்துட்டோம். மாடியெல்லாம் ஒரே குப்பையாக இருந்துச்சு. அப்புறமேல க்ளீன் பண்ணிக்கலான்னு கீழே வந்து மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணேன். சாப்பிட்டுட்டு போக சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டை. அதனால் மீன் தான் சமைச்சேன். அங்கேருந்து வரக்குள்ளே வாங்கிட்டு வந்திருந்தேன்ல அந்த ஆற்று மீன், அதை தான் நான் வந்து குக் பண்ணேன். குழம்பு வச்சுட்டு மாங்காய் போட்டு குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்காவை ஃப்ரெஷ்ஷாக பறித்து இந்த மாதிரி பொரியல் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். எப்போ மீன் குழம்பு வச்சாலும் முருங்கைக்காய் கிடச்சிச்சின்னா நான் பொரியல் இப்படி தான் நான் செஞ்சுடுவேன். ரொம்பவே காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம்லாம் நிறையா உரித்து போட்டு நாட்டு மீன் குழம்பு வச்சோம்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் வந்து செஞ்சுருந்தேன். அது கூடுதல் சுவை வந்து மாங்காய் போட்டதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆற்று மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் தாங்க ரொம்பவே பெஸ்ட்டு. மாங்காய் போட்டு வச்சோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். மதியம் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்குது. என்னை பார்க்க வந்தது ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு தாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வரல. ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம லைஃப்பில் நிறைய வந்து உறவுகள் இருப்பாங்க. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வழியில் இருப்பாங்க, இல்லைனா சொந்தக்காரங்க வழியில் உறவுகள் இருப்பாங்க. அந்த உறவுகள் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க, நல்லா சிரித்து பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய உள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம நல்ல பொசிஷனில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தான் அவங்களுடைய பொறாமை குணம் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. நல்லாவே வந்து ஈகோ வந்து காட்டுறாங்க. இவர்கள் வந்து நம்மக்கிட்ட உண்மையாக பழகலை, சுயநலத்தோடு பழகுறாங்கன்னு நம்மளுக்கு எப்போ தெரிய வருதோ அந்த நிமிஷமே வந்து அவங்கள்ட்டேருந்து நம்ம விளைவிக்கிறது தாங்க நம்மளுக்கு நல்லது. நண்பர்களோ உறவினர்களோ நம்மளுக்கு சுயநலம் இல்லாத நல்ல எண்ணத்தோடு உண்மையாக பழகுற உறவு கிடைக்கிறது இந்த உலகத்தில் அரிது, ரொம்பவே அரிது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உண்மை தானே? உண்மையாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க. என்னுடைய ஃப்ரெண்டு மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட்டு சாக்லேட்டு, மாங்காய் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் மே மாதமே வந்து மல்லிகைப்பூ பூத்து முடிஞ்சிடும். நான் சவுதியில் இருக்கும் போதே பூத்து முடிஞ்சிடுச்சு. இது லாஸ்ட்டாக பூத்த பூவு. நான் வந்ததுக்கு பிறகு இது பூத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அது மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you, bye.